மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரு திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்க நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை பெறவே இறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு வணக்கம் செலுத்தி இந்த மே மாதத்தை நாம் அன்னைக்கு ஜெபமாலை வழியாகவும் மன்றாட்டு மாலைகள் வழியாகவும் அன்னை பெருமைப்படுத்தி கொண்டு அந்த அன்னையினுடைய ஆசிரை வேண்டி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற மாதம். இந்த மே மாதத்தினுடைய இறுதி வாரத்தில் ஒன்று கூடியிருக்கிற நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக இந்த பழைய கோவிலின் பாதுகாவலியாக இருக்கும் வியாகுல ஜெபமாலை அன்னையினுடைய பரிந்து பேசுதலிலே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவதற்காக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நமது பங்கில் 2 ஆண்டு காலமாக நமக்கு திருப்பலிகள் நிறைவேற்றி நமக்கு அருட்சாதனங்களை வழங்கி நமக்காக ஜெபித்து நம்மோடு உடனிருந்த அருட்தந்தை தீபன் குழந்தைராஜ் அவர்கள் மாற்றம் பெற்று புதிய இடத்தை நோக்கி செல்கின்றார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக அவர்கள் வழியாக இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்வோம். புதிதாக நமது பங்குக்கு உதவி பங்கு தந்தையாக சகாய அன்னையினுடைய பங்கிலே 1 ஆண்டு காலம் அருட்பணி செய்து இன்று நமது பங்கிலே பொறுப்பை எடுத்துக்கொள்ள இருக்கக்கூடிய அருட்தந்தை மரிய சுசை அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த மகிழ்ச்சியான மாலை பொழுதிலே அன்னை வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிற நாம் இந்த புதிய அருட்பணியாளர் வழியாகவும் இறைவன் நம்மை நிறைவாக நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்த ஆண்டவர் இவர்களை இன்னும் நிறைவாக நமக்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். பலியை இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவன் நீரே. ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலக நிகழ்வுகளை உமது அமைதியின் வழியில் நீ நெருப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்புள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 10-16 வரை. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கென்று இருந்த அருளை பற்றிதான் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தனர். இந்த மீட்பை குறித்து துருவி துருவி ஆய்ந்தனர். தங்களுக்குள் இருந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து பட வேண்டிய துன்பங்களையும் அவற்றுக்கு பின் அடைய வேண்டிய மாட்சிமையும் முன்னறிவித்த போது ஆவியால் குறிப்பிடப்பட்ட காலமும் சூழ்நிலையும் எவையென்று ஆராய்ந்தனர். அவர்களது பணி தங்கள் பொருட்டல்ல, உங்கள் பொருட்டே என்பது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. விண்ணினின்று அனுப்பப்பட்ட தூய ஆவியால் உங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தவர்கள் அவர்கள். முன்னறிவித்தவற்றை இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். இவற்றை அறிந்து கொள்ள வானதூதர்களும் ஆவலோடு இருந்தார்கள். ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராய் இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளுக்கு செய்ய நடந்தே போலன்றே கீழ்ப்படிந்துள்ள மக்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்கள் நடந்ததையெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வழியின் ஒளி நீரே இயேசையா, நீரே இயேசையா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. உயிரே இறைவா, உன் அருளின்றி நான் ஏது, உன் அருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையா, என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. கலைமான்கள் தேடுகின்ற நீரோடையாய், என்னோடு நீ இருக்க தவிப்பே இல்லை. அன்பே இறைவா, அரணாய் வருவாய். அன்பே இறைவா, அரணாய் வருவாய். உயிரே உறவே என் நிறைவா, உயிரே உறவே என் நிறைவா.
என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீர் இருப்பாய், பயமே இல்லை. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் அருகினில் நீர் இருப்பாய், பயமே இல்லை. அன்பே இறைவா துணையாய் வருவாய். அன்பே இறைவா துணையாய் வருவாய். உயிரே உறவே என் நிறைவா, உயிரே உறவே என் நிறைவா, என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. உயிரே இறைவா, உன் அருளின்றி நான் ஏது, உன் அருளின்றி நான் ஏது. என் வாழ்வின் வழி, என் வழியின் ஒளி, என் வாழ்வெல்லாம் நீரே செய்யா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீட்பரானவர் சாவை வென்று வாழ்வின் நற்செய்தியை நம்மில் தந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை வார்த்தைகள் 28 முதல் 31 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்கள் ஆயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்டு எவரும் இன்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரிகளையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானவோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, உமது திருப்பெயருக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளே. அதனால் இவ்வழியிலிருந்து நாங்கள் உம் பேரு பயன்களை அடைவதோடு முடிவில்லா வாழ்வுக்கான கைமாறை பெற்றிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் வெடியிலிருந்தும் அழைக்கவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது உயர்த்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினார். ஆகவே வானுதூதர் முதன்மை வானுதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளில் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கு பரவிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஓட்டா, எல்லா துற நிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்புள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும்
உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் பொருட்டு நாம் இவ்வுலகில் இழக்கிறவற்றை 100 மடங்காக திரும்ப பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தேன் வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா, பிஞ்சு நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. சுவாசக்காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே. நான் என்றும் உன் சாயல் தானே, உன் கோவில் கொடி கொள்ள நீவா. நான்
மெய்யாக அன்பு செய்யும் என்னுடைய நீதானையா சேயாக நம்பி வந்தே வாழ்வில் ஒளியேற்றவா. மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோ. அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தான் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் பொருட்டு இழப்பதற்கு தயாராக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடந்த 2 வருடங்களாக நமது பங்கிலே உதவி பங்கு குருவாக இருந்த தீபன் அவர்களை நாம் வழியின் போதோடு புதிதாக பொறுப்பேற்றுள்ள அருட்தந்தை மரியசுசு அவர்களை வரவேற்கும் விதமாக வரவேற்பு நிகழ்த்த நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, அருட்சகோதரிகளே, அருட்தந்தையர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தவும், நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு மனதார இறைவனுக்கு நன்றியும் வாழ்த்தும் தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக நமது பங்கில் என்னோடு இணைந்து, உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய அருட்பணியை இணைந்து செயல்படுத்தி இறைவனிடமிருந்து திருப்பலிகள் வழியாக, ஜெபங்கள் வழியாக, நம்மோடு உடன் இருந்ததன் வழியாக ஆசிரை பெற்று கொடுத்து நமக்காக ஜெபித்தவர் அருட்தந்தை தீபன் குழந்தைராஜ் அவர்கள். இன்றைய நாளில் நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்த ஒன்று கூடி வந்திருக்கிறோம். புதிய பணியை ஏற்பதற்காக செல்லுகின்றார்கள். இந்த நேரத்திலே தந்தை அவர்களையும் மற்றும் இன்றைய நாளில் நமக்கு தொடர்ந்து இறைப்பணியை ஆற்றுவதற்கும் நமக்காக ஜெபிப்பதற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருட்தந்தை மரியசுசை அவர்களையும் மற்றும் இன்றைய நாளிலே இந்த நிகழ்வுகளோடு இணைந்து இந்த நிகழ்விலே நன்றி செலுத்தவும் பாராட்டவும் வந்திருக்கக்கூடிய உலக மீட்பர் பசிலிக்கா சகாய அன்னை திருத்தலத்தினுடைய பங்கு தந்தை அதிபர் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களையும், இந்த ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தனது பணியை மணப்பாறையிலே உதவி பங்கு தந்தையாக தொடர இருக்கக்கூடிய அருட்தந்தை அருண் அவர்களையும் மற்றும் நமது பழைய கோவில் பங்கிலும் உலக மீட்பர் பசிலிக்கா பங்கிலும் தங்களது துறவற பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மரியின் ஊழியர் சபை, புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகளையும், 2 பங்குகளிலுமிருந்து இன்றைய நாளில் வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய இறை மக்களையும் இந்த மாலை நேரத்தில் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். கரவொலி எழுப்பி நம்முடைய வரவேற்பை தெரிவிப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து முதலில் நமது பங்கிலை பணியாற்றிய தந்தை அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்தலும், அதற்கு பிறகு புதிதாக
பணிப்பொறுப்பை பெறுகிற புதிய அருட்தந்தைக்கு வரவேற்பும் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி வழியாக தெரிவிக்கப்படும். அடுத்த தீபன் குழந்தைராட்சி அவர்களுக்கு பங்கு தந்தை அவர்கள் சால்வை போற்று தன்னுடைய மகிழ்ச்சி தெரிவிப்பார். அருட்தந்தையை குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு திருமதி எலிசபெத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். நன்றியின் நதி நிற்காமல் பாய்ந்தோடும் என்று நம்பி எம் பழைய கோயில் பங்கு மக்களின் சார்பாக அருட்பணி தீபன் குழந்தைராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்ல உங்கள் முன் நிற்கின்றேன். அருட்பணியாளரை படைத்த கடவுளிடம் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களை எங்களிடம் அறிமுகப்படுத்தியதற்காகவும் 2 ஆண்டுகள் பயணிக்க வைத்ததற்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அருட்பணியாளர் தீபன் குழந்தைராஜ் அவர்கள் தஞ்சை மறைமாவட்டத்தில் உள்ள புதுக்கோட்டை பங்கில் பிறந்து என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய செயல்பாட்டில் காட்ட என்று விருதுவாக்கின்படி சிறப்பாக பழைய கோயில் பங்கில் ஓராண்டு உதவி பங்கு தந்தையாகவும் ஓராண்டு திருப்பலிக்கு உதவி செய்யும் தந்தையாகவும் பணி செய்து தன்னுடைய களப்பணியை சிறப்பாக செய்தும் தன்னுடைய சிறப்பான மறையுரையால் மக்களின் மனதில் இடம் பிடித்தவருக்கும் எம் பழைய கோயில் பங்கு தந்தை சார்பாகவும் இறை சமூகத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தளத்தில் நீங்கள் வாழும் காலங்கள் வசந்தங்களாகட்டும் என்றும் எம் பழைய கோயில் பங்கு இறை சமூகத்தின் சார்பாக இறைவனின் ஆசிகளுடன் என்றென்றும் இன்புற்றிருக்க எங்களின் இதயம் கனிந்த வாழ்த்துக்களுடன் நன்றிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி ஃபாதர். புதிதாக பொறுப்பேற்றுள்ள அருட்தந்தை மரியசிசி அவர்களை வரவேற்கும் முகத்தான் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போட்டி வருகிறார். அருட்தந்தை தீபன் குழந்தைராஜ் அவர்கள் தன்னுடைய ஏற்புரை வழங்குமாறு அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 ஆண்டுகள் எலிசபெத் அக்கா சொன்னது போல் ஓராண்டு உதவி பங்கு தந்தையாகவும் ஓராண்டு திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் இங்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். உங்களுடைய அன்பிற்கும் இந்த 2 ஆண்டுகளும் என்னை ஏற்றுக்கொண்டதற்காகவும் பொறுத்து கொண்டதற்காகவும் மீண்டுமாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். அடுத்ததாக நம்முடைய காவேரி கலை தொடர்பகத்தினுடைய இணை இயக்குநராகவும் திருச்சி மறைமாவட்டத்தினுடைய மாதா டிவி பொறுப்பாளராகவும் நான் பதவியேற்க இருக்கிறேன். ஆகவே என்னுடைய பணிக்காக தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களை தொடர்ந்து கொடுத்து கொடுங்கள். உங்களுடைய ஆசீரோடும் உங்களுடைய ஜெபங்களோடும் உங்களுடைய அன்போடும் தொடர்ந்து நான் பணியாற்ற மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தற்போது அருட்சகோதரிகள் சார்பாக உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு இருவருக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அருட்சகோதரிகளை அழைக்க புனித மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் அன்பியங்கள் சார்பாக
அருளானந்தர் அன்பியம் பாடகர் குழு சார்பாக அருளானந்தர் அன்பியம் ஜான் மரிய வியானி அன்பியம் லல்லைன் அன்பியம் அன்னை தெரசால் அன்பியம் ஆரோக்கிய அன்னை அன்பியம் சகாயமாத அன்பியம் இருதயமாத அன்பியம் கிறிஸ்தவ தொழிலாளர் இயக்கம் சார்பாக சோமையார் அன்பியம் சார்பாக ஜெபமலை மாதா அன்பியம் சார்பாக இரண்டாம் ஜான் பால் அன்பியம் சார்பாக அல்போன்சா அன்பியம் சார்பாக பியோ அன்பியம் சார்பாக அசிசியார் அன்பியம் சார்பாக சிசிலியம்மாள் அன்பியம் சார்பாக அந்தோனியார் அன்பியம் சார்பாக கிறிஸ்துராஜா அன்பியம் சார்பாக தொன்போஸ்கோ அன்பியம் சார்பாக சந்தியாபுரம் அன்பியம் சார்பாக குழந்தை இயேசு அன்பியம் சார்பாக யாகுல் அண்ணி அன்பியம் சார்பாக பனிமய மாதா அன்பியம் சார்பாக சைசா பெண்கள் சபை சார்பாக புனித வின்சென்ட் போல் சபை சார்பாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக மாணவர்கள் சார்பாக மரியா அன்பியம் சார்பாக தொழிலாளர் இயக்கம் சார்பாக கத்தோலிக்க சங்கம் சார்பாக பெண்கள் பணிக்குழு சார்பாக சிஆர்எம்ஏ கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்கம் சார்பாக ஜெபக்குழு சார்பாக உலக மீட்பர் பசிலிக்காவின் பங்கு தந்தையாகிய தந்தை அமல்ராஜ் அவர்களுக்கும் பழைய கோவில் பங்கின் பங்கு தந்தையாக இருக்கும் தந்தை ஜோசப் அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் நமது இரு பங்கின் உதவி குருக்களாக இருப்பவர்களுக்கும்
புதிய குரு அருண் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து இறைமக்களுக்கும் எனது வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு ஏறக்குறைய இதே நாட்களில் மே மாத இறுதியில் அல்லது ஜூன் மாத ஆரம்பத்தில் என்று நினைக்கிறேன், எங்களுக்கு உதவி பங்கு தந்தை வருகிறார் என்று அறிவித்தார்கள். நாங்கள் கோயிலுக்கு சென்றோம். சின்னவர் வந்துவிட்டார் என்றார்கள். மேடையில் பார்த்தேன், இவ்வளவு சின்னவராக இருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஒரு சம்மனசு கை குவித்து நிற்பது போல் அவர் மேடையிலே நின்றார். ஆனால் அவர் மறையுரை ஆற்ற வாய் திறந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது, இவர் சின்னவர் அல்ல, இவர் மிக மிக பெரியவர் என்று. அவருடைய மறையுரையை நீங்கள் எல்லாம் கூட பலமுறை கேட்டிருக்கலாம். யூடியூபில் வந்து கூட நான் பார்த்திருக்கிறேன். அந்த மறையுரை மனதை பிசையக்கூடியது. இங்கும் அவர் மறையுரை ஆற்றப் போகின்றார். அவருக்கு நீங்கள் 3 உறுப்புகளை கொடுத்து விடுங்கள் தயவு செய்து. என்ன உறுப்பு தானம் எல்லாம் கேட்கின்றேனே என்று பார்க்கிறீர்களா? அந்த 3 உறுப்புகளும், ஒன்று உங்கள் செவி, மற்றொன்று உங்களுடைய மூளை, இறுதியாக உங்களுடைய இதயம். அவருடைய உரையை ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் நாம் மூளைக்கு சென்று அதை கசக்கி பிழிந்து அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் கிரகித்து இதயத்திற்கு ஊட்டம் தரக்கூடிய இரத்தமாக மாற்றி, அன்பு என்ற இரத்தமாக மாற்றி நம்முடைய இறை வாழ்வு என்ற இதயத்தை இயக்க வைக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. தனது உரையிலே ஆரம்பத்திலேயே அவர் செய்கின்ற ஒரு காரியம் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு மறையுரைக்கு முன்பாகவும் ஒரு கேப்ஷன் கொடுப்பார், ஒரு தலைப்பு போல. 2 சிறிய கேள்வி அல்லது 2 சிறிய வாக்கியங்கள். அதற்கு விடையை உடனடியாக நாம் கண்டுபிடிக்க நினைத்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் தந்தை அவர்களின் பாதி பிரசங்கம் அப்பவே புரிந்துவிடும். மீதி பிரசங்கம் நம்மை முழுமையாக உருப்பெறச் செய்துவிடும். இன்றைய காலகட்டத்திலே பலவிதமான பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாம் நம் இதயத்தை இறைவன் பால் திருப்புவதற்கு இப்படிப்பட்ட மறையுரைகள் மிகவும் அவசியமாக இருக்கின்றது. இது ஒரு பூஸ்ட் போல இருக்கின்றது. தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவன் அளித்த ஞானத்தை, அருளை நன்கு புரிந்து கொண்டு மிக தெளிவாக அவரை பின்பற்றி செல்லக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அறிஞன் கூறினான், கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை உன் வாயினால் சொல், அவர் உன்னுள் வாழ்கிறார் என்பதை உன் வாழ்க்கையால் காட்டு என்று கூறினான். அப்படி தனது வாழ்வால் அவருள் கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை அவர் காட்டுவதோடு முன்மாதிரியாக இல்லாமல் நாமும் அவ்வாறே வாழ வேண்டும் என்பதற்காக நன்கு யோசித்து ஆழமான கருத்துக்களை, அற்புதமான விஷயங்களை, நாம் நினைத்து பார்க்காத கோணத்தில் உள்ள பல கருத்துக்களை எடுத்து கூறி நம்மை எல்லாம் ஈர்த்து வைத்திருக்கின்றார் தன்பால். பூசை முடிந்த பிறகு தந்தை அவர்கள் நேராக
வயதான சிஸ்டர்ஸ் நிற்கிற இடத்துக்கு தான் போவாப்புல. ஒரு முறை நான் அவரோடு நடந்து வரும்போது கூறினார், அவர்கள் எல்லாம் யாராவது பேச மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். எனவே நான் அதை ஒரு லட்சியமாக வைத்திருக்கிறேன், அவர்களோடு போய் பேசிவிட்டுத்தான் செல்வேன் என்று. இது நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடிந்து அவர்களை சந்திக்காமல் அவர் சென்றதில்லை என்பதுதான் உண்மை. அன்பு இறை மக்களே, தந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தந்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உயர முடியும். இறைவனின் அடிச்சுவட்டிலே உங்கள் பாதங்களையும் வைத்து சரியான பாதையில் அழைத்து செல்ல அவர் பொருத்தமானவராக, தகுதியானவராக இருக்கின்றார். எங்களிடமெல்லாம் வடிவேல் கூறுவது போல நான் ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி எங்களிடமெல்லாம் பழைய கோயிலுக்கு போகிறேன், பழைய கோயிலுக்கு போகிறேன் என்று கூறினார். அடுத்த ஆண்டே அடுத்த கோவிலுக்கு போகிறேன் என்று போனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே நாங்கள் ஏங்கி இருப்பது போல நீங்களும் ஒருவேளை ஏங்க வேண்டி இருக்கும். உங்கள் மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவின் கரையோரம் முழுவதும் அவர் செல்லும் இடங்களிலெல்லாம் போதித்து மக்களை மனந்திருப்பி இறையாட்சிக்கு கொண்டு வந்தது போல இவர்களும் ஒரு தேங்கி போன நீரோடையாக இல்லாமல் இவர்கள் துள்ளி குதித்து ஓடும் நீர் ஆறுகளாக, ஓடைகளாக, போகும் இடமெல்லாம் இறை வாழ்வு என்ற பயிர் பச்சையை விளைவித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவர்கள் அப்படி செல்வதுதான் சிறப்பானது என்று கூறி அந்த விண்ணாளும் வேந்தனும் விமல அன்னையும் இவரை தாங்கிக் கொள்வார்கள், இவரை வழி நடத்துவார்கள் என்று கூறிக்கொள்வதோடு தந்தையவர்களுக்காக ஒரு வாழ்த்து பாடலையும் பாடிக்கொள்ள விரும்புகின்றேன். தந்தையே தந்தையே அருமை தந்தையே, எம்முள்ளே எம்முள்ளே நிறைந்த தந்தையே, உம்மை நினைத்து விட்டால் உள்ளம்தான் பொங்கி வழிந்திடுமே, உந்தன் மறையுரையால் நெஞ்சமே துள்ளி எழுந்திடுமே, ஒளி வீசும் அடியாரோ அதுதானே நீ, தந்தையே தந்தையே அருமை தந்தையே, இயேசுவின் வாழ்வு போல வாழத்தானே நினைக்கின்றீர், வார்த்தை என்னும் விதைகளையே வாரி வாரி இறைக்கின்றீர், இயேசுவின் வாழ்வு போல வாழத்தானே நினைக்கின்றீர், வார்த்தை என்னும் விதைகளையே வாரி வாரி இறைக்கின்றீர், விளைச்சலும் வீணாகாமல் உன் கையில் சேர்ந்ததே, ஆண்டவன் அவர் பாதத்தில் நீர் அனைத்தும் சேர்ப்பீரே, தந்தையே தந்தையே என்றும் உம்மை உள்ளங்களே போற்றிடுமே, தந்தையே தந்தையே அருமை தந்தையே, எம்முள்ளே எம்முள்ளே நிறைந்த தந்தையே. இறுதியாக எங்கள் பங்கு தந்தை அவர்கள் வழக்கமாக 3 நிமிடத்திலிருந்து 5 நிமிடம் வரைக்கும் தான் பேச நேரம் கொடுப்பார்கள். தந்தையினுடைய கைகளை கால்களாக நினைத்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மணித்துளிகள் கூட எடுத்துக்கொண்டமைக்கு மன்னிப்பு கேட்டு, எங்களுடைய தூத்துக்குடியில், துயரமிக்க தூத்துக்குடியில், முன்பெல்லாம் தூத்துக்குடி என்றால் நினைவுக்கு வருவது முத்து, இப்பொழுதெல்லாம் நினைவுக்கு வருவது துப்பாக்கிச்சூடு. நான் இருந்தாலும் முதலில் உள்ளதையே தேர்ந்தெடுத்து எங்கள் உலக மீட்பர் பசிலிக்காவின் முத்தை உங்கள் சொத்தாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அருட்தந்தை மரிசிசி அவர்களுக்கு உலக மீட்பர் பசிலிக்காவுடைய பங்கு தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி பசிலிக்காவினுடைய பங்கு பெரியருடைய துணைத் தலைவர் மற்றும் செயலர் அவர்கள் பொன்னாடை போர்த்தியை கௌரவிக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, நிறையா பேச போகிறதில்ல. ஓராண்டு வரக்கூடிய மாதங்களிலே அதிகமாக கேட்டு நிச்சயமாக புளித்து போய்விடும் என எதிர்பார்க்கிறேன். சிலருக்கு நன்றி கூற வேண்டும், சிலருக்கு வாழ்த்து கூற வேண்டும், அவ்வளவுதான். சின்ன ஃபாதர்னு சொல்லுவாங்க, இவ்வளோ சின்ன ஃபாதராக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு அம்மா கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கடந்த ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி உலக மீட்பர் பசிலிக்காவினுடைய உதவி பங்கு தந்தையாக பணிப்பொறுப்பை எடுத்துக்கொண்ட போது எம்டி ஸ்லேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெற்று ஸ்லேட்டை போலத்தான் போனேன். நிறைய பாடங்களை படித்து கொண்டேன், நிறைய கற்றுக்கொண்டேன், நிறைய தெரிந்து கொண்டேன். எல்லா சூழலிலும் என்னோடு உடனிருந்து ஒரு நல்ல தந்தையை போல, நல்ல மூத்த சகோதரரை போல என்னை வழிநடத்திய பெருமைக்குரியவர் அருள் தந்தை அமல்ராஜ் அவர்கள். இந்த நேரத்திலே தந்தை அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி. அடுத்ததாக அந்த ஓராண்டு முழுவதுமே நிறைய பேருக்கு தெரியும், யாரிடமும் அதிகமாக முகம் கொடுத்து கூட பேசியது கிடையாது. என்னுடைய வேலை, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் அளந்து வைத்தது போல பேசுவேன். அதிகமாக யாரிடமும் பாசத்தோடு பேசியது கிடையாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட என்னை பொறுத்து கொண்டவர்கள் என்னுடைய உண்மையான இயல்பை புரிந்து கொண்ட மக்களாக என்னுடைய பசிலிக்காவினுடைய பங்கு மக்களை நான் பார்க்கிறேன். நிறைய காரியங்கள் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த ஒரே ஒரு ஆறு தானே, இடையில சாக்கடை, ஆறுன்னு கூட சொல்ல முடியாது, சாக்கடை இதுதான் பிரித்து வைத்திருக்கிறது. என்னை இங்கே கொண்டு வந்து விடுவதற்கு மிகவும் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், எதிர்பார்க்க கூட இல்லை. நிறைய முகங்கள் கண்ணுக்கு தெரிகின்றன. அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் ஓராண்டு முழுக்க சுவைத்திருக்கிறேன். இந்த நேரத்திலே அவர்களுக்கும் கூட என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பங்கு மக்களுக்கும் சரி, அருள் சகோதரிகளுக்கும் சரி, என்னுடைய பணி வாழ்க்கையினுடைய எல்லா நேரங்களிலும், அதுவும் குறிப்பாக தொடக்க காலகட்டத்தில் இருக்கிற எனக்கு, நான் செய்கிற செயல்களை ஏற்றுக்கொண்டு முழுமையான ஒத்துழைப்பும் பங்களிப்பும் பங்கு தந்தையைப் போலவே பங்கு மக்களும் பங்கிலே பணியாற்றிய அருள் சகோதரிகளும் எனக்கு கொடுத்தார்கள் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே என் அன்பிற்குரிய பசிலிக்காவினுடைய பங்கு மக்களே, பங்கு பேரவையினர், பக்த சபைகள், இயக்கங்கள், அருள் சகோதரிகள் எல்லோருக்குமே என்னுடைய சிறப்பான நன்றிகளை இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொள்கிறேன். அடுத்ததாக பெரியண்ணன்ட்டு சின்னண்ணன்ட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தது போல ஃபீல் பண்ணுறேன். சகாய மாதாவிடமிருந்து ஜெபமாலை மாதாவிடம் அடைக்கலம் தேடி வந்ததை போல பலர் சொல்லுவாங்க, சின்ன மாவட்டிலிருந்து பெரிய மாவட்டம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தான் பார்க்கிறேன். என்னுடைய பெரிய அண்ணனிடமிருந்து சின்ன அண்ணனை தேடி வந்தது போல நான் உணர்கிறேன். வழக்கமாகவே அண்ணன் அண்ணன் என்று தான் கூப்பிடுவேன் ஜோசப் அண்ணப்பா. மீண்டுமாக இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓராண்டும் என்னை நீங்களும் உங்களது பங்கு தந்தையும் ஜோசப் அண்ணனும் பார்த்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையில் என்னை முழுமையாக இங்கே விட்டு போகிறார்கள். நானும் என்னை இங்கே விட்டு போகிறேன். போய்விட்டு மீண்டுமாக 1ஆம் தேதி திரும்பி வருவேன். இந்த நல்ல நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பங்கு பணியாளர் அருள் தந்தை ஜோசப் அவர்கள், பங்கு பேரவையினர், பக்த சபைகள், இயக்கங்கள், அருள் சகோதரிகள் எல்லோரிடமும் நான் விரும்பி கேட்டுக்கொள்வது 3 காரியங்கள். ஜெஸ்னா டீச்சர் சொன்னாங்க, காது, மூளை, இதயத்தை கொடுங்க அப்படின்னு. என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து கொள்ளுங்கள், அது போதும் என்பது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இதே வேண்டுகோளைத்தான் பசிலிக்காவிலும் வைத்தேன். அதே வேண்டுகோளை மீண்டுமாக இங்கே வைக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையை எப்படி நடத்துவீர்களோ நடத்துங்கள். திட்டணும்னு தோணுச்சுன்னா நேரம் வந்து திட்டிட்டு போயிடுங்க. வெளியிலலாம் திட்ட வேணாம், நேரில் வந்து திட்டிட்டு போயிடுங்க, பிரச்சனை இல்லை.
ஆக உங்களுக்குள்ளாக நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு உறவு உங்கள் வீட்டு பிள்ளையை போல பார்த்துக்கொள்வீர்கள். என்னுடைய அண்ணன் இருக்கிறார், என்னுடைய பெற்றோர்களாக, உடன்பிறப்புகளாக, நண்பர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள் என்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு பாடம் சொல்லிக்கொள்ள நான் வரவில்லை. உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள இங்கு வந்திருக்கிறேன். கற்றுக் கொடுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக பாசத்தை காட்டி என்னை அனுப்புங்கள் என்று சொல்லி உங்களுக்கு மீண்டுமாக நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருள் பணியாளர்களுக்கு சிறப்பான நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இறுதியாக நிகழ்வு இன்று இப்பொழுதோடு முடிவடைகின்றது. தந்தையர்களிடம் ஆசிரை பெற்று நாம் மகிழ்ச்சியோடு கடந்து செல்வோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள்.